இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு கேமரா தான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். எனக்கு மோட்டோ விளாக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக இந்த கேமரா வாங்கியிருக்கேன். பாருங்க, இது அமேசான்லேருந்து நேற்று தான் டெலிவரி ஆனது. இந்த கேமராவை பற்றி பார்த்துருவோம். கேமராவை பற்றி சொல்லவே இல்லை நான் ஒன்றும் என்ன கேமரான்னு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைக்கிறேன் காய்ஸ் இந்த கேமரா மட்டும். இதுக்காக ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா தான் இதுக்கு ஃபுல்லாக அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது ஃபுல் அமௌண்ட்டும். இந்த கேமரா வாங்குறது இல்லாமல் இது கூட வாங்குற ஆக்சசரிஸ் தான் ரொம்ப ரேட் ஆகி போச்சு. ஒரு 10,000 பக்கம் அதோட ஆக்சசரிஸ்க்கு மட்டுமே செலவாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக ஒரு அட்டை தான் இருக்கு. எடுத்துவோம். அமேசான்லேருந்து அந்த பில் காய்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,000 வருது. என்னன்னு பாக்குறீங்களா? 37,000க்கு என்னடா கேமரா வாங்கியிருக்கேன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை காய்ஸ், GoPro 10 தான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளாக ஆசை காய்ஸ். நான் சின்ன சின்ன கேமரா வாங்கினேன், 5,000லாம் வாங்கினேன். ஆனால் எனக்கு அதோட குவாலிட்டி எதுவுமே செட் ஆகலை. அதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஆஃப்டர் இதை ரொம்ப சேவிங்ஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா தான் இது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. இதை ஓப்பன் பண்ணிடலாம் காய்ஸ். ஒன்றும் உங்களுக்கு சீல் கூட ஓப்பன் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க என்னென்ன போட்டிருக்காங்க. 5K 23 MB வாட்டர் ப்ரூஃப். இதை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். பாக்ஸோட ஃபினிஷிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்னாடியே ஓப்பன் பண்ணுறேன். சிப் சவுண்டே சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டேன் காய்ஸ். பாருங்க GoPro 10 எவ்வளோ அழகாக இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் ஒன்று, ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட்டில் மாற்ற ஒரு மவுண்ட், 2 மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க காய்ஸ். அப்புறம் ஓவராலாக அவ்வளோதான் இருக்குது. இதுவும் நம்ம வாங்கணும்னு நினச்சா GoPro காய்ஸ். பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இது எப்படி வச்சிருவோம். இதில் வேற என்னத்த சொல்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது கூட வாங்கின ஆக்சசரிஸையும் உங்களுக்கு இப்பயே எடுத்து காமிச்சிடறேன் காய்ஸ். இது கேமரா கூட வாங்கிடலாம் போல காய்ஸ். ஆனால் அதுக்கு வாங்குற ஆக்சசரிஸ் தான் வாங்கவே முடியாது போல. இதுக்கு மட்டுமே நான் தனியாக ஒரு 10,000 சம்திங் செலவு பண்ணியிருக்கேன். இதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இடத்தவங்க ஒரு பில் இருக்கு. ஒரு இந்த மைக், மோனோ மைக் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7,600 ருபீஸ்க்கு ஒரு மீடியம் மோட் ஒன்று வாங்கியிருக்கேன் காய்ஸ். அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து 199க்கு. அதுக்கு மேலே இந்த கேமரா மேலாம் ஒரு டெம்பர் கிளாஸ் மாதிரி ஒட்டுவாங்க. இந்த கேமரா ஸ்க்ராச்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது கூட சரி வாங்கிடுவோம் தான் அது கூட சேர்த்து அதையும் வாங்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 199 வருது. இது மட்டும் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பர் கிளாஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். டெம்பர் கிளாஸஸ் வந்துருக்கு. வாரண்டி பில்லு, ஒரு பில் இருக்கு. எல்லாமே வாரண்டி பில் மாதிரி சும்மா டெம்பர் கிளாஸ் கூட வர தேங்க்யூ விசிட்டிங் கார்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வச்சிருவோம். அப்புறம் இந்த கிளாஸை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிடுவாங்க.
கிளாஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது காய்ஸ். ஸ்க்ராச்சஸ் ஃபுல்லாமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. 199க்கு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுறேன். அது டோட்டலாக 3 கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு ஒன்று, கேமராக்கு ஒன்று, பேக் கிளாஸ்க்கு ஒன்று போல். இது வச்சுருவோம், ஸ்டிக் பண்ணு. ஓகே, அடுத்தபடி என்ன இருக்குது? நான் சொன்னல காய்ஸ், மைக் ஒன்று, மோனோ மைக், அது ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 500 சம்திங் வந்தது. மோனோ மைக் காய்ஸ், பவுச்சர் அழகாக கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி நான் ஒரு போயா மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது 800 சம்திங் வருது. ஆனால் அந்த கேமராலாம், அந்த மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஹெல்மெட்டில் மாட்ட முடியல. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் மாட்ட முடியல. ஆனால் இந்த ஒயர் சின்னதாக இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இது அவ்வளோதான் கைஸ். இது கூட ஒரு சின்ன அடாப்டர் மாதிரி சின்ன சவுண்ட் இருக்குது, அவ்வளோதான். இல்லை வேறு இல்லை. போயா மைக்லேயும் மோனோ மைக். ஓகே, இதை வச்சுக்கலாம். இது கூட வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இது கூடயும் அதே தான் கைஸ். ஹாப்பின்னு போட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி, இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒரு டேக் கொடுத்துருக்காங்க, QR கோட். அவ்வளோதான், இதில் இருக்குது. அடுத்து ஃபைனலாக நான் வாங்கினேன் ரொம்ப நாளாக அது கூட ஆக்சசரிஸ், கோப்ரோ மீடியம் மோட். இது பார்த்தீங்கன்னா கோப்ரோ Black 11க்கும் கம்ஃபர்டபுள்னு போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? இதையும் வாங்கி அன்பாக்சிங் பண்ணுவோம். இது இல்லைன்னா GoPro 10 யூஸ் ஆகாது காய்ஸ். நார்மலாக நம்ம வாங்குற அந்த 4500 அந்த அடாப்டர்லாம் செட் ஆகாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் இந்த GoPro வாங்கினேன். ஆனால் இதுக்கு தான் ஒர்த்து அதிகமாக போச்சு. 7600 பக்கம் வந்தது, 8000 சம்திங். இது ஓப்பன் பண்ணிடுவோம் காய்ஸ். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். இது ஒன்று எப்படி இருக்குன்னு தெரியலங்க, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குது. GoPro கை வச்சாவே காஸ்ட்லி தான் போல. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண என்ன இருக்கு? ஒரு மீடியம் மோடை பற்றி ஒரு யூசர் கைடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லிமிட்டட் லைஃப் டைம்னு அவனே சொல்லியே கொடுத்துட்டான். லிமிட்டட் லைஃப் டைம் தான்ப்பா, நீ ஃபுல்லாலாம் யூஸ் பண்ண முடியாது, பாதிலே தான் அப்படின்ட்டாங்க. அங்கே பாருங்க காய்ஸ், மீடியம் மோட். இது கூட பார்த்தீங்கன்னா இது கூடயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, GoPro. அதே நல்லா குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது காய்ஸ். அவன் சிம்பிளை மட்டும் நல்லா அழகாக போட்டுருவான் GoProன்னு. இது 2 தான் GoPro கூட இருக்கிறது. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ப்ராடக்ட். அதான் காய்ஸ், பேக்கிங் மட்டும் அழகாக கொடுக்குறாங்க நம்ம GoPro காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுக்குறாங்க, இதில் லாக் பண்ணிக்கிற மாதிரி. லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணியாச்சு காய்ஸ். இதுங்க அவ்வளோதான் கைஸ். இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்ஃபர்டபுளான இன்னொரு பொருள் ஒன்று வாங்கினேன். ஏன்னா இது வெறும் கையில் மட்டும் பிடிக்க முடியாது இல்லை, இது வெறும் கை ஜோடு தான் இருக்குது இந்த இது. ஆனால் பார்த்தீங்கன்னா 1200 அது. இது பேர் இந்த மைக்கு ஸ்ட்ரைட்டாக மீடியம் மோட் மாட்டினா இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது இல்லாமல் அது மைக்கே யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்துதான் கவர் பேக்கிங்லாம் பல்க் இருக்குது. அமேசான் வந்து திரும்பி வாரண்டி கிடையாது. எத்தனை பில்லு பாருங்க காய்ஸ். இந்த ரோடோட அந்த மைக் தாங்க செம்ம ரேட்டுங்க, 1219 ரூபா வருது. அது கூடயும் பில்லு கொடுத்துட்றாங்க. இந்த வான் சேஃப்டி வைஸ்லாம் வேற லெவல் பாருங்க. சின்னூண்டு டப்பா தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கேபிளுக்கு 1000 லைட்டாக அந்த 100 ரூபாய் ஹெட்செட் வாங்கல அந்த கேபிள் மாதிரி இருக்குங்க.
லைட்டாக டேமேஜ் ஆனாலே திரும்பி 1200 வாங்கணும். இதில் அப்படி என்ன ஒர்த்துன்னு இதை யூஸ் பண்ணும்போது தான் தெரியுங்க சார். ஆனால் இது இல்லாமல் மைக் நம்ம என்ன தான் மைக் நம்ம நார்மலாக அந்த மீடியம் மோடில் அட்டாச்மெண்ட் பண்ணாலையும் அது வந்து ஒர்க் ஆகாது கைஸ். இந்த ரோடோட இந்த டிஆர்எஸ் கனெக்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகுன்னு சொன்னாங்க ஃபுல்லாக. அதுக்காக தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா இதை இப்படி கனெக்ட் பண்ண முடியும் பாருங்க. அவனே ஃபுல்லாக இந்த மீடியம் மோடில் என்னென்ன இருக்குன்னு காட்டுற பாருங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் யூஎஸ்பி கேபிள் ஒன்று, இது எதுக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் டைப் சி கேபிள், நம்ம சார்ஜிங் இந்த மீடியம் மோடு யூஸ் பண்ணோம்னா நம்ம கழட்டி சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நம்ம இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம் சார்ஜிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் போர்ட் ஒன்று இருக்குது. அவ்வளோதான் கைஸ். மேலே ஆன் ஆஃப் பட்டனு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டனு, மற்ற எல்லாமே ஸ்க்ரீனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இதை இப்போ நம்மளோட வீடியோ குவாலிட்டி இதை பற்றின மொத்த டீட்டெயில் வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.